நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேழ்வரகு மாவு வைத்து ஒரு சிமிலி உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலான்னா, 300 கிராம் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், 150 கிராம் வேர்க்கடலை, 200 கிராம் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவை ஃபஸ்ட்டு வானலில் சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பெசரி புட்டு மாவு பதத்தில் அவிச்சிட்டு தென் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் லேயர் பை லேயராக கேழ்வரகு மாவு, வேர்க்கடலை, பனங்கற்கண்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கணும். இது கூட ஒரு 4 ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதுக்கப்புறமேட்டா லேயர் பை லேயராக போட்டு எடுத்துட்டு நெய் விட்டு கொஞ்சமாக கலந்துக்கிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம், ஃபைபர் கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஏற்றது. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 6 நாள் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.